ஓகே, இதோட ஹிஸ்ட்ரி முடியுதா நீயோட? அதான் லாஸ்ட் லெசன் தானே இது. சரி, இரட்டைமலை சீனிவாசன். ஆனால் அந்த 9th கூட அந்த 2 யூனிட்டை பார்த்துடலாம். தமிழ்நாட்டை பற்றி இருக்குது. இவர் வாழ்ந்த காலம் 59லேருந்து 45 வரைக்கும், 1859லேருந்து 1945 வரைக்கும். 1859ஆம் ஆண்டு அவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். கேட்பாங்க ரெட்டமலை சீனிவாசன் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு. அவர் வாழ்ந்த காலம் கேட்கலாம், பிறந்த ஆண்டு கேட்கலாம், எது வேணாலும். சாதி படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். ஒவ்வொரு வாரத்தையும் பயங்கர பவர்ஃபுல்லானது. சமூக நீதி, அநீதி இருந்துச்சு, நீதி கிடைக்கணும். சமூக நீதினா நடந்தா எல்லோரும் சமமாக இருக்கிறது, அதுதான் சமூக நீதி. அது இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றான். அப்போ அது கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கீழே உள்ளவங்களாம் மேலே எடுத்துகிட்டு வரணும். அடக்கி ஒடுக்கி வச்சுருக்கானுங்களே அவனுங்களுக்கெல்லாம் உரிமை கிடைக்கணும், வாழ்கிறதுக்கான உரிமை. அதுக்காக போராடினார். இவருக்கு இவரோட சேவைக்காக இவருக்கு பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ராவ் சாகிப் என்ற பட்டம் 1926 கொடுத்துருக்காங்க. ராவ் பகதூர் அப்படிங்கிறது 30. யார் கொடுத்தாங்கன்னு தெரில. திவான் பகதூர் 36 சிறப்பு பட்டம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இவருடைய சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபி இங்கிலீஷில். ஜீவிய சரித சுருக்கம் 39 எழுதியிருக்காரு. ஜீவிய சரித சுருக்கம் நூல் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்று. தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட அம்பேத்கர் மாதிரியே அடிபட்ட அங்கேருந்தே வந்தவர். அவர் ரொம்ப அடித்தட்டில் இருந்தவர். அதுக்காக உழைக்கிறாரு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்க, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருமே வேலை கிடச்சி போயிடுறான். அவன் சமூகத்துக்கு அவனு உதவ மாட்டேங்கிறானுங்க. மேலே போனவுடனே கொஞ்சம் பேர் தான் உதவுறானுங்க. அந்தளவுக்கு குறுகிய மனப்பான்மையில் இருக்கானுங்க. இவரெல்லாம் அப்படி இல்லை. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கினார். நோட் பண்ணிங்க, முக்கியமானது. ஆதி திராவிடர் மகாஜன சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1893. யாரால் துவங்கப்பட்டது? இரட்டைமலை சீனிவாசனால். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராக பணியாற்றினார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, அதேமாதிரி சென்னை மெட்ராஸ் மாகாணம் தான் சென்னை மாகாணன்றான். அது எல்லாரும் 2க்கு தலைவர் கேட்பாங்க. சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தவர் யார்? அடுத்தது டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் நெருக்கமானவருமான அவர் லண்டனில் முதல் 2 வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் கூட போய் கலந்துக்குவார். தமிழ்நாட்டிலேருந்து போனதில் ஒரு முக்கியமானவர். ஆயிரத்தி 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் அவரும் ஒன்று. பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சு? காந்திக்கும் அம்பேத்கருக்கும். எதுக்காக நடந்துச்சு? மெக்டொனால்டு வகுப்பு வாரி அறிக்கை வெளியிடுவார். உங்களுக்கும் கிறிஸ்டினு முஸ்லீம் மாதிரி என்ன பண்ணுறோம், தனி தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லிடுவார். அதுக்கு எதிராக காந்தி உண்ணாவிரதம் இருப்பார். தனி தொகுதியெலாம் வேணாம், இங்கே கூட சேர்ந்தே இருங்க, இடஒதுக்கீடு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படின்னு காந்தி சரி அம்பேத்கர் இவங்கெல்லாம் போய் அவரை புரிய வச்சு உண்ணாவிரதை வாபஸ் வாங்க வச்சு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவாங்க. அதானது பூனா ஒப்பந்தம். அவ்வளோதான். அதில் கையெழுத்து போட்டவர் இவரும் ஒருத்தர். ஆனால் தமிழனாலும் சொல்ல மாட்டானுங்க. சரியா? தமிழனாலும் சொல்ல மாட்டானுங்க. இது வரைக்கும் நான் படித்ததில்லை. இந்த புக்கில் தான் ஏதாவது சேர்த்திருக்கானுங்க. பரவாயில்ல. மயிலை சின்னத்தம்பி ராஜா, மக்களார் MC ராஜா என அழைக்கப்பட்டாராம். அவர் வாழ்ந்த காலம் 83லேருந்து 1943. இவரும் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு தட்டு லேயராக இருக்குல்ல ஜாதி, அதில் அடி கட்டையில் தட்டு தான் இது ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறது. ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய அவர் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாடப்புத்தகங்களை எழுதியிருக்காராமா. யார்? MC ராஜா. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருத்தர். நீதி கட்சி இருக்குல்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, பிராமணர்கள் எல்லாருக்குள்ளான அமைப்பு, அதில் இவரும் ஒருத்தரம்மா.
சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். சட்ட மேலவை இருக்குல்ல, ராஜ்யசபான்னு இருக்குல்ல, பார்லிமெண்ட்டில், அது மாதிரி லோக்சபா. 1920, 26 அந்த காலகட்டத்தில் இருக்கார். சட்ட மேலவைக்கு போயிருக்காரு. முதல் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலேருந்து வந்தவர். அதேமாதிரி சென்னை சட்டசபையில் கீழவையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டிருக்கார். யார்? MC ராஜா. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினாராம். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் 1928 எது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அவர்? 43. அதோட முடிஞ்சு. ரைட். அடுத்தது தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். அதான் கம்யூனிஸ்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப் போர் உத்வேகம் அளித்தது. ஏன்னா முதல் உலகப் போர் யூரோப்பில் தான் மெயினாக நடக்குது. அங்கே தொழிலெலாம் நலிவடையுது. ஸோ இங்கே வந்து ஆரம்பிக்கிறான். போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த இத்தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியிருந்தன. போர்க்கால தேவை அவங்க ஊரில் எல்லாம் இந்த ஃபேக்ட்ரி ஒர்க் ஆகல. யூரோப்பில் இங்கே இருந்தால் பொருள்லாம் போகுது. அப்போ நிறையா தொழிலாளரை இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. போர் முடிவடைந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தன. எனவே அனைத்து தொழிற்சாலைகளும் ஆட்குறைப்பு செய்யப்பட்டன. போர்க்காலத்தால் ஆளை சேர்த்திக்கிறான். போர் முடிஞ்சவொடனே பொருள் தேவையில்லை, எல்லாத்தையும் நீக்கிறானுங்க. அப்போ என்ன ஆகும்? தொழிலாளர்கள்லாம் பாதிப்பாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? தொழிலாளர் சங்கம் உருவாகுது. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு உந்து சக்தியாக அமைந்தன. சென்னை மாகாணத்தில் பிபி வாடியா, சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டனர். 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் பார்த்தீங்களா, எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் முன்னோடி யார்? நம்ம தான், தமிழ்நாடு தான். 1918 இதில் அந்த தொழிலாளர் கட்சியினுடைய முன்னோடிகள் சிங்காரவேலர், பிபி வாடியா, திருவி கல்யாண சுந்தரம். சென்னையில் மெரினா கடற்கரையில் இந்த சிலை பார்த்து போனீங்கன்னா பார்ப்பீங்க. தொழிலாளர் நினைவு சிலை அது, உழைப்பாளர் சிலை. ரைட். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடக்குது. பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர். அதை விட்டுருங்க. தொழிலாளர்களின் பிரச்சனையின் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு. எனக்கு எப்பயும் தொழிலாளர் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா தலைவரை போய் உள்ளே பூந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. மொதல் நாள் அதை ஒடுக்கணும்னு நினச்சாங்கன்னா யார்? போலீஸ்காரங்க. அப்புறம் லத்தி தடியடி நடத்துறது, இதெல்லாம் பண்ணுறது. வேலை இல்லாதவர்களுக்குன்னு ஒரு பதிவேட்டை பராமரித்தல். உணவு பண்டங்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு. ஏன்னா உணவு பண்டம்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகி நமக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, விலைவாசி ஏறிடுது. அதேமாரி வேலை இல்லாதவங்க எத்தனை பேருக்கான்னு தெரிஞ்சால் தான் என்ன பண்ணணும், அதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். அதுக்கான பதிவேடு. காயமடைந்தவருக்கு ஈட்டுத்தொகை. போலீஸ் இந்தவங்க அடிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு உடல்நல காப்பீடு. ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும் பொழுது ஏதாவது பிரச்சனைனா என்னது, இன்சூரன்ஸு, ஆகியவை இவற்றலாம். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே முதல் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாட்டில் பம்பாயில் நடந்து அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் சிங்காரவேலர். தான் சென்னையில் பிறந்த அவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரி பட்டம் பயின்றார். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். ஆனால் புரிஞ்சு படிச்சிருக்காருன்னு அர்த்தம். அதான் பௌத்தத்துக்கு போகிறாரு. இவர் தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் பல மொழி அறிந்திருந்ததோடு கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், இந்த நூற்றாண்டு இந்த அறிவியல் பொருளாதார வாழ்க்கையெல்லாம் திருப்பி போட்ட ஆளுகள் அவங்களாம் முக்கியமான ஆள். ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அடியாவா ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தாரா? சரி அவங்களாம் டிஸ்க் பழகினாரான்னு பார்த்தேன். தமிழில் எழுதியிருக்கார். 1923 முதலாக மேதின விழாவை ஏற்பாடு செய்தவரும் அவரே. மேதினம்னா இது 1 மே 1 தொழிலாளர் நாள்.
இந்தியாவில் மே தினத்துக்கு முதல்ல லீவ் விட்ட மாநிலம் எதுவாக இருக்கும்? அந்த லீவு கொடுத்தவர் யாராக இருக்கும்? ஆமாம், நேற்று வரலையாமா? சரி. மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் அவரே. அவர் இந்திய பொது உடைமை கட்சியின் ஆரம்பகால தலைவர்கள் ஒருவராக இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தான் பொது உடைமை கட்சினாக்கா. தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார். ஒர்க்கர். பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார். யார்? மா. சிங்காரவேலர். கேட்பாங்க, மே தினம் முதல் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது, யார் அதை ஆரம்பித்து வச்சது? மா. சிங்காரவேலர். அதுமாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு முன்னோடி யார் தமிழ்நாட்டில்? சிங்காரவேலர். சரியா? ரைட். மற்றெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. தொழிலாளன் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? யார்? அதே சிங்காரவேலர். இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் பார்த்துருப்போம். இந்தியை கொண்டு வந்து திணிச்சு விடுவார் 37லேருந்து. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ராஜாஜி அப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பு. மெட்ராஸ் மாகாணம் முழுவதுமே அதை முன்னின்று நடத்தினவர் பெரியார், அண்ணா, இவங்கெல்லாம் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதில் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அடித்து போலீஸ்காரங்களாம் அடித்து கொண்டு போடுவானுங்க. அதெல்லாம் மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடாகும். நம்ம தானே நம்ம முன்னோர்கள் அறிஞ்சது, தெரிஞ்சது, கண்டுபிடிச்சது, அதெல்லாம் நம்ம எங்கே தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம மொழியில் தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவேன், நம்ம தமிழ்லேருந்து வராதனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு மொத்தம் எத்தனை இது சீசன் வருஷத்தில்? 6 சீசனு. ஆனால் இங்கிலீஷ்காரன் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணதுனால யூரோப்பில் உள்ள 4 சீசனை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் உள்ள சீசனாக நமக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் முன்னோர் தான் வாழ்ந்துருப்பாங்க. அதை விட்டுட்டு எங்கே போயிட்டோம்? அவனுங்களை போய் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் பிடிச்சி. அவனுங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது எல்லாம் ரொம்ப கொடுமை. நமக்கு நம்மளே வச்சுக்கிற சூனியம். சரி. பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடாகும். மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு, உணர்வுகளுடன் இயைந்து நிற்பது. நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கும். நல்ல விஷயத்தில் நல்ல பண்பாடுனா அப்போ நல்லது மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். தமிழ் மொழி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையை மீட்டு பெற்றது. அப்போ தான் என்ன ஆகுது? இங்கிலீஷ்காரன் வந்து தமிழ்லாம் படிக்கிறான், படிச்சுட்டு அடியா இப்போ என்னடா இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் நூல்கள்லாம் பதிப்பிக்கப்படுது. அதனால் திரும்பவும் தமிழ் புத்துயிர் பெறுகிறது. எல்லாம் சமஸ்கிருதம் கலந்து ஏகப்பட்ட வார்த்தை சமஸ்கிருதம் தான். சாதத்திலேருந்து எல்லாம் சமஸ்கிருதம். தமிழ் வார்த்தையெல்லாம் அழிஞ்சு போச்சு. மலையாளத்தில் உள்ள சமஸ்கிருதத்தை தூக்கிட்டிங்கன்னா அதுதான் ஒரிஜினல் தமிழ். நம்மளே மாறிடுச்சு நிறையா. சமஸ்கிருதம் எல்லாம் நம்மளுக்கு தமிழ் மாதிரி ஆயிடுச்சு இப்போது சமஸ்கிருத வார்த்தைகள்லாம். சாதம் சமஸ்கிருத வார்த்தை, நம்மளுக்கு கிடையாது. சோறு தான் தமிழ் வார்த்தை. அது மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை. அதனால தான் சொல்கிறாங்க. மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம் முன்னாடி பார்த்துருக்கோம். பெரியாரின் மொழி சீர்திருத்தம். பெரியார் நிறைய அச்சு கோக்குற மாதிரி என்ன பண்ணுவார்னா எழுத்துலாம் கொஞ்சம் மாற்றம் செய்வார். சரியா? வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம தமிழில் பார்த்துருப்போம். ரைட். மற்றும் தமிழ் இசை இயக்கம் ஆகியவை தமிழுக்கு வலு சேர்த்தன. தமிழுக்கு வலு சேர்த்தன. திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது. திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதுக்கப்புறம் கலை வடிவங்கள் வளர்ச்சியிலும். கலை என்னென்ன? கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம், சிற்பக்கலை, கட்டிடக்கலை, இதெல்லாம். ஆகம கோவில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழில் செய்யப்படுவதில்லை. ஆகம விதின்னு சொல்கிறானுங்களே இவனுங்க, தமிழில் செய்கிறதில்ல. அந்த கோயிலில் தமிழ் ராஜா கட்டினா வரி பண்ணலாம் தமிழ் ஆளுங்களுது. ஆனால் சமஸ்கிருதத்தை ஓத ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கூட அப்படி தானே, என்ன மந்திரிக்கிறான் ஓதுறான்னு தெரியாது. சமஸ்கிருதம். இசை நிகழ்ச்சிகளின் தமிழ் பாடல்கள் ஓரளவிலான இடத்தையே பெற்றிருந்தன. தமிழ் பாடல் இல்லை, ஆனால் இசை தமிழ் இசை. அது மாதிரி ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். யார்? ஆபிரகாம் பண்டிதர்.
நோட் பண்ணிக்கோங்க. 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். யார்? ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசையை மீட்டெடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். இதுவே தமிழிசை இயக்கத்தின் தமிழிசை இயக்கத்தை யார் உருவாக்குனதுன்னு கேட்பாங்க. ஆபிரகாம் பண்டிதர். கருவூலமானது. இசை நிகழ்வுகளில் தமிழ் பாடல்கள் பாடப்படுவதற்கு இவ்வியக்கம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழில் பாட மாட்டானுங்க. முக்கியத்துவம் வழங்கியது. யார் பண்ணுறது இந்த வேலையெல்லாம்? ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசை நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. முதல் தமிழிசை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதிகள் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. டைட்டிலுக்கு இதுக்கு சம்மந்தமேலாம் கொண்டு வரானுங்க பாரு. மொழி போராட்டம். சரி ரைட். தமிழ் புத்துயிர் பெறுதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட், கரெக்டு தான். மொழி போராட்டம் கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது. பண்பாடு இருக்கு இல்லையா, நம்மளுடைய பண்பாடு திராவிட பண்பாடு. பெண் தான் குடும்ப தலைவி, ஆண் பெண் ஈக்குவலாக இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. என்றைக்கு இந்த சமஸ்கிருத பண்பாடு உள்ளே புந்துச்சோ அன்றைக்கி தான் நாசமாக போச்சு அப்படின்னு பார்த்தோம். தமிழ்நாடு இந்தியாவே நாசமாக போச்சு. அதனால தான் சொல்கிறாங்க பண்பாட்டுக்கு அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது. தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடருக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என பெரியார் அறிவித்தார். அரசாங்க வேலை வாய்ப்பு இதெல்லாம் எல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புள்ளாகும் என்ற மறைமொழி அடிகள் சுட்டி காட்டினார். இந்திய எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழ் மீதான சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு எதிரான கருத்தியல் போராகவே கருதினர். நேற்று கூட பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தி. ஏண்டா பட்ஜெட்டில் தான் என்ன பண்ணீங்க, பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காரு. நான் இங்கே பேசுகிறத நரேந்திரராஜ் கவனிச்சிங்களா? அதை என்ன சொன்னார்? ஏண்டா பட்ஜெட்டில் தான் பிசி எம்பிசின்னு சொல்லி ஓபிசின்னு சொல்லியிருப்பார். அதுக்குள்ளே பிசி எம்பிசிலாம் அடங்குவாங்க. அதில் தான் அவங்களுக்கு எந்த கருமும் செய்யலை. நீங்கள் பட்ஜெட் தயாரிக்கும் போது ஆஃபீஸர் இருப்பானுங்கள டைப் அடிக்கிறாங்க, அங்கே கூட ஒருத்தனை கூட வச்சுக்க மாட்டீங்க. அல்வா கிண்டுவாங்கள்ல, அல்வா கூட எவனுமே இல்லை, எல்லாம் பிராமணன் தான் வச்சு உட்காந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. அவரே காரி தூக்கிட்டார், நம்மளே தூக்க வேணாம். பார்த்துக்கங்க. அப்போ டோட்டலாக போக என்ன ஆயிராங்க, பார்லிமெண்ட்டு செக்ரட்டரியேட்டில் ஆல்ரெடி அதிகமான போஸ்டிங்கு பிராமின்ஸ் தான். ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், மற்றவன் தொடச்சி எடுத்துருவானுங்க எல்லாம். கொடுமை. பெண்கள் இயக்கங்கள் அதானே. இப்போ ஆண்கள் தான் ஃபஸ்ட்டு பெண்களுக்காக என்ன பண்ணுறாங்க, போராட்டம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பெரியார் அவங்க மாதிரி. அப்புறம் அந்த பலன் மூலிமா படித்து முன்னேறி வந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கம் உருவாக்குறாங்க. பெண்கள் மாநாடு நடத்துவாங்க, பெண்கள் சங்கம் உருவாக்குவாங்க, எல்லாமே. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் பெண்களை வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் என்னும் நோக்கத்துடன் பல பெண்ணிய இயக்கங்கள் நிறுவப்பெற்றன. அவைகளுள் தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம் பாருங்கள். இந்திய பெண்கள் சங்கம் எங்கே தான் உருவாயிருக்கு? தமிழ்நாட்டில் தான். எப்பயுமே நம்ம தான் முன்னாடி, இன்றைக்கி வரைக்குமே. அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆகியவை முக்கியமானவையாகும். இந்திய பெண்கள் சங்கம் என்பது 1917 அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பெற்றது. கேட்பாங்க யார் உருவாக்குனாங்க, எந்த ஆண்டு, எந்த இடத்துல உருவாக்குனாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. எந்த ஆண்டு? 1917. அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் 3 பேர் தான் சேர்ந்து உருவாக்குறாங்க. எங்கே? சென்னை அடையாறில். இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம், திருமணச் சடங்குகள், பெண்களை திருமணச் சடங்கு போட்டு பாடுபடுத்திடுவானுங்க. நம்ம அதுவும் நம்ம வட இந்தியாவில் ஒரு வீடியோ பார்த்தா கொடுமையாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. வாக்குரிமை பெண்களுக்கு, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வியலில் பெண்களின் பங்கு, இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது. அது போன பண்ணும் பொது வாழ்வில் வெளியே வந்து பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும், அரசியல் ஈடுபடணும், மேடையில் பேசணும், கவிதை எழுதணும், அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசங்களையும் செய்தி மடல்கள் வெளியிட்டன. யார்? இந்த சென்னை இந்த 2 அமைப்பும் வச்சுக்கோங்க. இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண்கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது. அகில இந்திய பெண்கள் மாநாட்டை உருவாக்குனதே யார்? இந்திய பெண்கள் சங்கம் தான். 27
அதோட முக்கியமான நோக்கம் என்னது? பெண்கள் வந்து கல்வி கற்கணும், அதான் முக்கியமானது. பெண் கல்வி கற்றுக்கிட்டா தான் நான் வெளியில் போக முடியும், பொது வாழ்க்கைக்கு போக முடியும். அவங்க வாழ்க்கை இதெல்லாம் அதுவே சிறப்பாயிரும். கல்வினா அதான் சொல்கிறேன்ல, பிஏ எம்னு பேருக்கு பின்னாடி போகிறதில்ல, அப்படியே காலேஜுக்குள்ளே போயிட்டு அப்படியே பேக் மாட்டிட்டு அப்படி போயிட்டு அது லிஃப்ட்லாம் போட்டு அது வரதில்லை. என்னது, நம்மளை சுற்றியில் உள்ளதை அது வரட்டும், அது நல்லது தான். நம்மளை சுற்றியில் நடக்கிறத என்ன பண்ணணும்? கற்றுக்கிறது தான் கல்வி. அதை கற்றுக்கிட்டானா என்ன ஆகும்? இதெல்லாம் நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. பழைய மூட நம்பிக்கையெல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுவீங்க? மாமியார் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் முடித்து மூட்டை கட்டி எரிஞ்சிருவீங்க, அடுத்த லெவலுக்கு வருவீங்க. அதாவது அதனால தான் பெண் கல்வி முக்கியமானது. அதனால தான் பாரதி கூட என்ன சொல்லுவார்? கல்வியர் இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள், அங்கே புல் பூண்டு தான் முளைக்கும், பலன் தரக்கூடிய நெல் முளைக்காது அப்படின்னு சொல்லுவார். மேலும் அரசு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பரிந்துரை செய்து. எது 1927 நடந்த பெண்கள் மாநாடு நடத்தினது யார்? இந்திய பெண்கள் சங்கம். அது எங்கே உருவானுச்சு? 1917 சென்னையில் தான் உருவாகுது. ஆமாம். பெண்களின் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். பெரியார். நான் வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. அவங்களுக்குள்ளேயே விலங்கு, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு போட்டு விட்ருவோம், மாமியாரோ அம்மாவோ போட்டு விட்ருவாங்க. அதெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வரணும். சுயமரியாதையில் முக்கியமான நோக்கத்தில் அதுவும் ஒன்று. ஆமாம், சுயமரியாதை இல்லாமல் வாழ வைக்கிறாங்க பெண்களை அப்படின்னு. பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தோர் பாலின சமத்துவம், பாலினம் குறித்து, பாலின சமத்துவம், ஆண் பெண் சமம். இங்கே எப்படி இருக்குது? வழக்கம் பொழுதே ஆண் உயர்ந்த வீட்டில் ஒரே தாய் தந்தை, அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. பையனை அவன் இஷ்டத்துக்கு வளர விடுவாங்க, பொண்ணை அடக்கி ஒடுக்குவாங்க. பாலின சமத்துவம் இருக்கா? சொத்தில் பங்கு கிடையாது. இந்த காலத்துலேயும் சொல்கிறான் ஒருத்தன் வந்துட்டு சொல்கிறாங்க, பொண்ணெல்லாம் வந்துட்டு வயசுக்கு ஒன்றே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு சார் அப்படின்னு. போன வாரம் ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்கேன்ட்ட உட்காந்து, எந்த காலத்திலமா இருக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ரொம்ப வயசுலாம் இல்லை, அவங்களுக்கு என்ன முடிஞ்சு 35 அந்த மாதிரி இருக்கும் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. சரி ரைட், அவங்கள போய் திருத்துறதுக்கான ஆள். ஆமாம், அவங்க பொண்ணே அவங்க உரிமையை அது போராடி வாங்கிக்க. அந்தளவுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வசதியும் இருக்குது. அதனால் நம்ம ஏன் போய் பேசிக்கிட்டு அப்படின்னு விட்டாச்சு. உணர்வுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்காக பணியாற்றினார். அடுத்தது பாலின சமத்துவம், பாலினம் குறித்து. அதேமாதிரி பெண்களோட ஆடையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்க, நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுன்னு இந்த சேலைகள்லாம் அதெல்லாம் கொடுமையான விஷயம். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவங்க நேரம்லாம் சரியாக போயிடும். கட்டுப்பாடு, அதுக்காக தான் சேலை கீழே அப்படிலாம் சொல்லிட்டு ஓட முடியுமா? சேலையை கட்டிட்டு திடீர்னு ஏதோ நாய் துரத்துது சுற்றி. ஆமாம், அந்த மாதிரி. அப்போ சுதந்திரமாக அவங்களுடைய ஆடையை அவங்களே என்ன பண்ண முடியலை, தேர்ந்தெடுக்க முடியல. நாங்கள் மேலை நாடுல மாதிரி. சரி, அந்த மாதிரி அதிலே பயங்கரமான மோசமான விஷயம்லாம் இருக்குது. தங்களுடைய கருத்துக்களை பங்கிட்டு கொள்வதற்காக ஒரு இடத்தை பெண்களுக்கு இவ்வியக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. பெண்கள்லாம் நீங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வியக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் பலர் இருந்தனர். முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை. நாகம்மை யார்? பெரியாரோட மனைவியா? மனைவி. கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார் ஆகியோர் அவர்கள் முக்கியமானவங்க. தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறாங்க. இது கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம்பெண்களை இந்து கோயில்களை அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்து வந்து அவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டோர் தேவதாசி என்று அழைக்கப்பட்டனர். இது முன்னாடி பேசியாச்சு. இது தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி தான் போய் பேசுகிறாங்க சட்டப்பேரவையில். பெரியார் தான் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு நிறையா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களாம் யார்? மூவலூர் ராமாமிர்தம், பெரியார், இவங்களாம் இருந்திருப்பாங்க. கடவுளுக்கு செய்யப்படும் சேவை எனும் நோக்கில் அமைந்திருந்தாலும் நாளடைவில் முறை பெரும் ஒழுக்க கேட்டிருக்கும் பெண்களை தவறாக பயன்படுத்துறவங்க இட்டு சென்றது. ஆமாம், ஃபஸ்ட்டு இருந்தப்போ நல்லா இருந்துச்சு, அப்புறம் போக கெடுத்துட்டேன் இப்படியே தான் சொல்லுவானுங்க. சிஸ்டம் அப்படி இருந்தே ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே தான் சொல்லுவானுங்க. இந்த வேதம் கூட சொல்லுவாங்க, முன்னாடி வந்த இந்த வேத காலத்தில் சூப்பராக இருந்தது, அப்புறம் தாங்க கெட்டு போச்சும்பாங்க. இல்லை, கெடுத்தது யார்? அப்போ நீங்கள் தான். கேட்டால் முஸ்லீம் வந்து கெடுத்துட்டான்ருவானுங்க இவனுக்கு, எல்லா கதையும் சொல்லுவானுங்க இவனுக்கு. இப்போ சொல்கிறானுங்கல்ல அமைந்திருந்தாலும். ரைட், ஓகே. தேவதாசி முறை ஒழிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று
நடைபெற்ற இயக்கத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வகித்தார். அந்த அடிப்படையில் மதராஸ் தேவதாசி சட்டம் எனும் சட்டம் அவரால் இயற்றப்பட்டது, அவரால் கொண்டு வரப்பட்டது. ரைட். மதராஸ் தேவதாசி சட்டம் 47 கொண்டுட்டு வராங்க. யாரோட முயற்சியில்? முத்துலட்சுமி அம்மையார். அதுக்கு இப்போ பக்கபலமாக இருந்தவங்க மூவலூர் ராமாமிர்தம், பெரியார், இன்னும் நிறைய பேர். 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதா 30 கொண்டுட்டு வராங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க மசோதா. பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு, அதான் பொட்டு கட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க, பொட்டு கட்டி கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க, நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாக என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியை வழங்கியது. அப்போ தான் தேவதாசி, அது வரைக்கும் திருமணம் செஞ்சக்கூடாது அவங்க. அது மாதிரி மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கின்ற தூண்டி விடுகின்ற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்ச தண்டனை 5 ஆண்டு சிறை தண்டனை என ஆணையிடப்பட்டது. இன்னும் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு பெண்மணி, இந்த குரூப்பை சேர்ந்த பெண்மணி தான், தேவதாசி முறையெல்லாம் ரொம்ப புண்ணியம், அதெல்லாம் அவளுக்கு கொடுத்த கிடைக்க வேண்டிய புண்ணியம், அதெல்லாம் மீண்டும் கொண்டு வரணும்னு ஒரு பொம்மநாட்டி பேசிகிட்டு இருக்குது உட்காந்து. இப்போ இந்த காலகட்டத்தில் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க, 5 வருஷம் இருக்குன்னா இந்த சட்ட நடைமுறையில் தான் இருக்குது, பிடிச்சி போட்டிருக்கணும் உள்ள. ஆமாம், அது லேடிஸே பேசுது. இம்மசோதா சட்டமாக மாறுவதற்கு 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது. 30 வந்தது, 47, 17 வருஷம் அப்போ தான் நிறைவேறுது. சுவிசேஷர்கள் நற்செய்தியார்களா, எவாஞ்சலிக்கல் மேலாதிக்கம், எக்மோனியா ஏதோ ஒன்று, எழுச்சி, ரிசர்ஜன்ஸ் லிங்குவிஸ்டிக்னா மொழி சம்மந்தப்பட்டது. மார்ஜினலைஸ்டு ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, மார்ஜின் ஓரமாக தானே இருக்கும். இர்க்குடு எரிச்சல் ஊட்டும், டீபங்கிங் ஒழித்து கட்டும், ட்ரவுன்ஸ்டு பழுதோல்வியுறச் செய்தல், கிரிட்டிக்கிங் விமர்சிப்பது, அநீதியான, இன்யூக்யூட்டஸ், ஈக்குனா சமம், இன்யூக்யூட்டஸ்னால் சமமற்ற, புனைப்பெயர், சீடோனிம், இது சைலண்டில் போயிடணும், பெயரிடப்பட்டு, கிறிஸ்டன்டு. சரி, அதெல்லாம் வைக்கல, நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, தமிழில் தான் எழுத போகிறீங்க, அதெல்லாம் போய் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் புரிஞ்சு எல்லாம் பண்ணோம்னா எப்படி அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ அந்த வார்த்தையெல்லாம் தேடிருந்தீங்கன்னா அந்த வார்த்தை ஈஸியாக உங்களுக்கு பழக்கமாயிடும். ரைட். 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? வெரி குட். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது? 1900. கரெக்டா? 18. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பட்டது? பணியாளர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி எழுதியிருக்கானுங்க பாருங்க. இங்கே என்ன சென்டென்ஸ் போட்டிருக்குமா? எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இது எல்லாமே தெரு வாரியனாலும் ஆணையனாலும் ஒன்று தான். பாருங்கள், அது தமிழ் அந்த வார்த்தை என்ன இருக்குன்னு பாருங்கள். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஸ் ஆகும். தமிழ் தான். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் எல்லிஸா? அதுதான் முதல்ல என்ன சொல்கிறாரு? திராவிட மொழி குழுமம்னு ஒன்று இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னப்பறம் முதல்ல அந்த ஆள் தான். வெரி குட். FW எல்லிஸ். டேஸ் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார்.
மறைமலை அடிகளா? தேர்தலில் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஸ் ஆகும். நீதி கட்சி தான். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. பெண்களுக்கு பஸ்ஸில் அங்கே தொடங்கினது தான். பஸ்ஸில் இலவசம் 1000 ரூபா தொகை, இதெல்லாம் அதுக்காக தான். ஏன் ரொம்ப காலமாக ஒடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கணும், அதுக்காக தான் அதெல்லாம் கொடுக்குறது. இதோட எஃபெக்ட் இப்படியே அந்த 1000 ரூபா தொடர்ந்ததுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் இதோட எஃபெக்ட் தெரியும். அப்போ சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டில் வந்துட்டு மால் நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, குஜராத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம். மால் நியூட்ரிஷனாக தெரியும்ல, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்க. நேடா நான் போய் பார்த்தாக்கா 90கள்லேயே முட்டை போட்டானுங்க ஸ்கூலில் அப்படிங்கிறானுங்க. மதிய உணவு சாப்பாடு வேறு, முட்டையில் தான் என்னது எல்லா சரிவிகித உணவு. அது ஆக்சுவலாக மினரல், ப்ரோட்டீன், விட்டமின் எல்லாமே. அப்புறம் ஸ்கூல்லையே மாத்திரை கொடுக்கறது குழந்தைங்களுக்கெல்லாம், இதெல்லாம் பண்ணாங்க. அதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ பேசுகிறானுங்க. அது மாதிரி பின்னாடி எஃபெக்ட் வரும். சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஸ் என மாற்றம் பெற்றது. பருதிமார் கலைஞர். டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆபிரகாம் பண்டிதர். இப்படி நிறைய பேர் ஒர்க் பண்ணதோட விளைவு தான் நம்ம தமிழ் கொஞ்சமாக காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த வரலாறுலாம் தெரியாமல் ஹிந்தி படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறையா முட்டாளங்க கொண்டுட்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துறது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது, ஹிந்தி ஒரு மொழியாக தமிழ் வேணாங்கிறது, ஹிந்தி கற்றுக்காமல் தடுத்து விட்டானுங்க இவனுங்க அப்படிங்கிறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு தர்றானுங்க. சரி. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சரியா? டாக்டர் முத்துலட்சுமி. சரியான கூற்றை தேர்வு செய்யும். மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. சரியா? அச்சிடப்பட்டதா வெளியிடப்பட்டதா? சரி, அச்சிடப்பட்டதுன்னு போட்டிருக்கணும், பரவாயில்ல. பனையோலையில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதியில் மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார். சரியா? உவேசா மறைமலை அடிகள் தானே. சரி, இது டவுட்டில் வைங்க. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமான நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையை நிரூபித்தார். யார்? கால்டுவெல். சரியது. திருவி கல்யாண சுந்தரனார் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார். சரியா? திருவிக்கா? ஆமாம், அவர் தான் இருப்பார் அதில். அவர் ஒருத்தர். ஆப்ஷன் பார்ப்போம். அதாவது 2 தான் வரணும். அப்போ வந்து என்னது, 1, 3 ரைட்டு. அவ்வளோதான். இது 2 தப்பு. மறைமலை அடிகளும் தொகுத்துருப்பார். அதே நேரத்தில் திருவி கல்யாண சுந்தரனார் இருப்பார் தொழிலாளருக்கு இதுக்கு. ஆனால் முன்னோடி யார்? சிங்காரவேலன். சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. சரியா? தொடர்ந்து இருந்துச்சா? நடுவில் யாரோ மாறல, சுயேட்சைக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே. இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிரான காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. 2மே சரியா? ரைட். திராவிடர் இல்லம் தொழிலாளன் தனித்தமிழ் இயக்கம் என்ன பண்ணாங்க? தனித்தமிழ் இயக்கத்தில் சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ்லேயே பேசுகிறது, தூய தமிழில் பேசுகிறது. ஃபுல்லாக சமஸ்கிருதம். எப்படி மலையாளம்? அது தமிழாக என்னன்னே தெரியாத மாதிரி இருக்குது மலையாளம். ஏன்னா அவ்வளோ சமஸ்கிருத வார்த்தை உள்ளே பூந்து கிடக்குது. அதெல்லாம் தூக்கணுன்னா தூய தமிழ் கிடைக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு தூய தமிழ் பேசுகிறோம், ஓரளவுக்கு தான், நல்லாலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் இவரெல்லாம் முக்கியமான ஆள். ஜீவிய சரித சுருக்கம் என்னது? அது
அவருடைய சுயசரிதை. ரிவிஷன் பண்ணுங்கள். நிறையா ஃபேக்ட் இயர்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கானுங்க. ரிவிஷன் பண்ண இதாகும். டெஸ்ட் இன்னும் ஒரு வாரம் போட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும்.